ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. தும்பலம் தும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் முறை வணங்கிக் கொள்ளுகின்றேன். என் அன்பிற்கும் மதிப்பிற்குரிய மாணவ செல்வர் ரமணாயா அவர்களே, அந்த பெருந்தகையாளருடைய மாணவ செல்வங்களாக விளங்கி 12 திருமுறைகள், சைவ சித்தாந்த சாத்திரம், இது போன்ற புராணங்களை எல்லாம் ஆர்வத்தோடும் ஆழமாகவும் கற்க விரும்புகின்ற என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மனங்கனிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருந்தையுடைய கீர்த்தி திரு அகவல் என்ற பகுதியை அடிப்படையாக வைத்து அவர் சொல்லுகின்ற திருவிளையாடல்களை எல்லாம் நாம் புராணம் மூலமாக பார்த்து வருகிறோம். அதில் அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியாக மண் சுமந்த படலம் என்பதை பார்க்கிறோம். இதை நாம் இந்த புராணத்தை படிக்கிற பொழுதே ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும், ஒரு நினைவு நமக்கு இருக்கணும்னு முதல்ல சொல்லியிருக்கிறேன். புராண ஆசிரியர்கள் அத்தனை பேருமே மண் சுமந்த படலம் என்பது மாணிக்கவாசகருடைய வரலாற்றோடு சம்பந்தம் உடையது என்று எண்ணியிருக்கிறார்கள். புராணத்தில் மாணிக்கவாசகரை பாண்டியமன் தண்டிக்கிறான், உரிய நேரத்திலே குதிரை வராமல் இருப்பதாலே அவன் தண்டிக்கிறான். அந்த தண்டனையில ஒன்று வைகையிலே அந்த மணல்ல, கோடை மணல்ல வெயிலே நிறுத்த வைத்தல் என்று ஒன்று அப்படி தண்டிக்கிறான். அதை மாற்றுவதற்காக பெருமான் வைகையிலே வெள்ளத்தை கொண்டு வருகிறார் என்று புராணங்கள்ல பரஞ்சோதியாரா இருந்தாலும் சரி, நம்பி திருவிளையாடல் பெரும்பற்ற புலியூர் நம்பியா இருந்தாலும் சரி, அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். அந்த புராணங்களை நாம் எடுத்துக்கணும். தவிர உண்மையில் பார்க்க போனால் பிட்டுக்கு மண் சுமந்தது என்பது வந்திக்காக வந்த திருவிளையாடல், அது மாணிக்கவாசகருக்காக செய்த திருவிளையாடல் அல்ல. எந்த குறிப்பு நீங்க பார்த்தீங்கன்னா திருவாசகத்துல அப்படி இல்லை. ஆங்கு அவளுக்காக பாங்காய் மண் சுமந்தார், உன் சுமந்த பொன்மேனி பாடுதும் கான், பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருமான் பெருந்துரை பெருமான் என்று தனக்கு நேர்ந்த தனக்கு செய்த விளையாடலாக சொல்லாமல், பக்தியுடைய அந்த அம்மா பேர் வந்தின்றாங்க, இல்ல செம்மனை செல்வின்றாங்க. பிட்டு வாணிக்கையா இருக்கின்ற அந்த அம்மாவுடைய அன்றுக்காகத்தான் இந்த திருவிளையாடலை பெருமான் செய்கிறார். அது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஏனென்றால் கீர்த்தி திரகவல்ல, இது போல எளியவர்களுக்கெல்லாம் பெருமான் அருள் புரிந்திருக்கிறான் என்பதை வரிசையா பாடுறார். நான் அதில் ஒரு முக்கியமான அடிக்கடி சொன்னேன், அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தின் கீழே இருந்து பெருமான் ஞானாசிரியனாக மாணிக்கவாசகர் அருள் புரிந்தார் என்பது ஒரு அரிய செய்தி, சிறப்பான செய்தி. ஆனால் திருவாசகத்தில் இங்க போய் பார்த்தீங்கன்னா திருவெண்காட்டிலே அதே போல குருந்த மரத்தின் கீழே இருந்து ஒருவருக்கு அருள் புரிந்திருக்கிறார், ஞானாசிரியனாக போதித்திருக்கிறார் என்று அவரே பாடுறார். அதனால மாணிக்கவாசகருக்கு மட்டும் தனியான சிறப்பு செய்தியாக இல்லை, சிறப்பு நிகழ்ச்சியா இல்லை. பெருமானுடைய கருணை வெள்ளம் எல்லா அடியார்களையும் ஆட்கொண்டிருக்கிறது. அதில் திருவெண்காட்டிலே ஒரு அடியாரை அப்படி ஆட்கொண்டிருக்கிறான்னு பாடுறார். அதுபோல மதுரையில இருந்த ஒரு பிட்டு வாணிச்சி, நாள்தோறும் பிட்டை விற்கின்ற அந்த அம்மா முதல்ல அந்த பிட்டு வந்தவுடனே அதை சுட்டு என்ன செய்வார், முதல்ல பெருமானுக்கு என்று அர்ப்பணிப்பார், நைவேத்தியமாக முதல்ல அதை செய்வார். வடமொழியிலே நிவேதனம் நிவேதனம் தான் நைவேத்தியம் வருது. அந்த நிவேதனம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க, ஆங்கிலத்தில் சொன்னா டெடிகேஷன் ஒரு வார்த்தை சொல்றாங்க. டெடிகேஷன் இருக்கு இல்லையா, ஐ டெடிகேட் திஸ் புக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி டெடிகேஷன் என்றால் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தல், அதுதான் நிவேதனம். அந்த நிவேதனத்தை செய்கிற பொழுது, நைவேத்தியம் செய்கிற பொழுது சிவாலயங்கள்ல என்ன செய்யறாங்க, திரை போட்டுருவாங்க. நைவேத்தியம் ஏதோ பொங்கலோ கொண்டு போறாங்க இல்லையா,
சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ கொண்டு போகிற பொழுது அந்த நைவேத்தியம் செய்கிற பொழுது திரை போட்டுருவாங்க. அப்புறம் தீபார்த்தனை பண்ணுவாங்க. அது ஏன் திரை போடுறாங்கன்னா, அது ஆத்ம நிவேதனம். நம்முடைய ஆன்மாவையே நிவேதிக்கிறோம் பெருமானுக்கு. அது ரொம்ப ரகசியமானது. பெருமானுக்கு நமக்கு உள்ள ஒரு உறவு. அதனால் அது பொதுவாக வெளிப்படக்கூடாது என்றுதான் உருவகமாக திரை போடுகிறார்கள். அப்ப நிவேதனம் என்றால் ஆத்ம நிவேதனம். அப்படிதான், அதான் அர்த்தமே. நீங்க செய்கின்ற எந்த நைவேத்தியமா இருந்தாலும் சரி, இப்போ வாழைப்பழம் வைக்கலாம், தேங்காய் உடைக்கலாம், இது போல பொங்கல் செய்யலாம், எது செய்தாலும் அது ஆத்ம நிவேதனம் தான். அதுக்கு அது ஒரு சிம்பாலிக்கா சொல்றது, ஒரு சிம்பல். அதுதான் பெருமானுக்கு நம்முடைய அன்பைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். நீங்க கொடுக்கிற அந்த உணவெல்லாம் என்ன, அதெல்லாம் அவன் படைச்சது தானே. அவன் படைச்சது அவனுக்கே நம்ம கொடுக்குறோம். ஆத்ம நிவேதனம் என்றால் நம்முடைய அன்பைத்தான் தருகிறோம். அப்படி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அன்பினாலே பெருமானுக்கு கொடுக்கணும்லான்னு நாள்தோறும் கொடுத்து வந்திருக்கிறார். அது என்ன ஆகிறது, நாள்தோறும் கொடுத்து வந்ததாலே பெருமானுக்கு அந்த அம்மாவை ஆட்கொள்ள வேண்டிய கடமை வருகிறது. அதான் கடமை. மாணவ செல்வங்களே ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்பா ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க, அப்பர் பெருமான் ஒரு பாட்டு பாடுறது எல்லாம் நமக்கு தெரியும். நம்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் படி செய்து கிடப்பதே என்று பாடுறார். இது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. அதுல நான் என்ன பண்ண, நான் அதை ஒரு தடவை பொருள் சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி படிக்கணும்னு சொன்னா, நம்கடம்பனை பெற்றவள் பங்கினன், அத கடம்பன் என்றால் முருகப்பெருமான், முருகப்பெருமானை பெற்றவள் உமையம்மை, உமையம்மைய பாகமாக உடையவர் நம்முடைய பெருமான். பெருமானைத்தான் பாடுறார், உமையம்மையோ முருகனையோ பாடல அப்பர் பெருமான். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன்னு முடிக்கிறார் பாட்டை. முருகப்பெருமானை பெற்ற உமையம்மையை பாகமாக உடைய பெருமான். அது இருக்கட்டும். அது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த ஒரு தொடர் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்பர் பெருமானுடைய தேவாரத்தில் எத்தனையோ இடங்கள் எத்தனையோ மூர்த்தங்களை சொல்லுகிறார் பாட்டில். இது நமக்கு சோமாஸ்கந்த மூர்த்தம். முருகப்பெருமானோடு ஒரு நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்று வரதுனால உமையம்மை, சிவபெருமான், முருகப்பெருமான் 3 பேரும் இருந்தால் அது சோமாஸ்கந்த மூர்த்தம். பாம்பன் சுவாமிகள் ஒரு குறிப்பு சொல்றார், இந்த பக்கம் சிவபெருமான், இந்த பக்கம் உமையம்மை. அதாவது பஞ்சாட்சரத்துல சிவாயன்னு சொல்ற பொழுது 3 எழுத்தா சொல்றேன்னு வச்சுங்களேன். 3 எழுத்தா சொல்ற பொழுது சி என்பது சிவபெருமான், யா என்பது சக்தி உமையம்மை, யா என்பது ஆன்மா இல்லையா, ஆன்மா. அதை சொல்றார். பெருமான் பசுபதினு சொல்லுவாங்க, பெருமானை உமாபதினு சொல்லுவாங்க, பசுபதினு சொல்லுவாங்க. பசுபதி என்றால் உயிர்களுக்கெல்லாம் தலைவன், உமாபதி என்றால் சக்தியான உமை உமா, அந்தம்மாவுக்கு பதி தலைவன் என்று அர்த்தம். இப்போ சிவாய என்று சொல்ற பொழுது சிவனும் உமையோடு யா என்ற பசு இருக்கு இல்லையா, அந்த பசுவர்க்கம் என்பது முருகனை குறிக்கும். இறைவன் சோமாஸ்கந்த மூர்த்தமாக ஆன்மாக்களுக்கெல்லாம் சிவசக்தியாக இருந்து அருள் புரிகிறான். ஒரு பக்கத்திலே சக்தி, ஒரு பக்கத்திலே சிவமாக இருந்து கொண்டு ஆன்மாக்களுக்கு அருள் புரிகிறான் என்ற அந்த குறிப்புத்தான் சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று சொல்லுவாங்க. அப்ப இடையில முருகப்பெருமான் இருப்பது அது பசுவை குறிப்பது, அது ஆன்மாவை குறிப்பது என்று சொல்லுவாங்க. அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை அப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா, நம்கடம்பனை பெற்றவள் பங்கினன், அவர் யார், தென்கடம்பை திருக்கரக் கோயிலான், கரக்கோயில் இருக்கின்ற கடம் அங்க இருக்கிறார். பாட்டு எப்படி,
தென்கடம்பை திருக்கர கோயிலான் என்று நிறுத்திடுவாங்க. தன்கடன் அடியேனையும் தாங்குதல்னு அடுத்து பாடுவாங்க. ஆனா எப்படி படிக்கணும்? தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் சேர்த்து படிக்கணும். தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். நம் கடன் என் கடன் படி செய்து கிடப்பது. அது என்ன சொல்ல வரார் அப்பர்? பெருமான் நம்மை தாங்குகிறான், அதான் முதல்ல. நீங்க பணி செய்வதெல்லாம் பின்னாலே. பணி செய்தாதான் உன்னை தாங்குவான் என்பது இல்லை. மாண்புமிகு பாட்டு போடுறாங்க. நீங்கள் பணி செய்வதால் தான் பெருமான் தாங்குகிறான் அர்த்தம் இல்லை. என்றால் நாம் அவனுக்கு அடைக்கலம், நாம் அவனுக்கு அடிமை என்று ஆகிவிட்டால் அந்த உணர்வு உங்களுக்கு வந்தான். பெருமான் எல்லாரையும் ஆட்கொள்வான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் திருமுறைகள்லாம் என்ன சொல்லுது? அன்பருக்கு அன்பன், அடியாருக்கெல்லாம் அடியான் சொல்றான் இல்லையா? அன்பு செய்தால் அவன் அன்பா இருக்கிறான். அன்பு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு அன்பா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. தொல்லை செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான், உங்களை கண்டுக்க மாட்டான். அப்படித்தானே பாடுறாங்க. எனவே அடிமையாக நீங்க முதல்ல தமிழை ஒப்புவித்துக்கணும். நம்முடைய ஆன்மா நாம் பெருமானுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தால், ஒரு எஜமானனுக்கு ஒரு அடிவன் இருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு பண்ணையாளர் வீட்டுல ஒரு அடியவன் இருக்கிறான். அந்த காலத்திலாம் ஆள்காரர்கள் சொல்லுவாங்க. அவங்கள கிராமங்களில் போனீங்கன்னா ஆள்காரன் சொல்லுவாங்க. ஆள்காரன்னா என்ன அர்த்தம் என்றால், கொஞ்சம் இருங்கய்யா, கொஞ்சம் இருங்க, வந்துட்டேன். முற்றிலுமாக நீங்கள் அடிமை ஆயிட்டால், கிராமங்கள்ல பண்ணையாளர்கள்லாம் ஆள்காரன் சொல்லுவான்னு சொன்னேன். அந்த ஆள்காரர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் பண்ணையார் செய்வார். ஒரு இளைஞனா இருந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அவனுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பரிசு கொடுப்பார். முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தை அந்த பண்ணையாளர் தான் காப்பாற்றுவான். அது நம்ம கிராமங்களையும் பார்க்கிறோம். பெரிய பெரிய பணக்கார வீட்டுலாம் வேலைக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வேலைக்காரருடைய சிக்கலை எல்லாம் அவர் தான் பார்ப்பார். அதே போலத்தான் பெருமானைக்கு நீங்கள் அடிமையாக போய்விட்டால் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். நீங்க கேட்கணும் அவசியம் கிடையாது. அதைத்தான் அங்க அப்பர் பாடுறார். என்ன சொல்றார்? என் கடன் பணி செய்து கிடக்கிறேன் அவனுக்கு, நான் அவனுக்கு அடிமையா இருப்பதாலே என்ற இன்னொருத்துல பாடுறார் இல்லையா? அடைக்கலம் படைக்கலமாக நாமத்தை எடுத்தஞ்சு என் நாவிற்கொண்டேன்னு பாடுறாரு. இடைக்கலம் அல்லே, நான் அடைக்கலம் பண்ணார் இல்லையா? உனக்கு நான் அடைக்கலம் என்று சொன்ன பின்னால் பெருமான் என்ன செய்கிறான்? நம்மை காப்பாற்றுகிறான். தன்கடன் அடியேனையும் தாங்குதல். நீங்கள் அடிமையா இருந்ததான். உங்களுக்கு அடிமை என்ற எண்ணம், பெருமானுக்கு நாம் அடிமை என்ற எண்ணம் வந்தால் தான் பெருமான் உங்களை காப்பாற்றணும். அதைத்தான் அங்க சொல்ல வர. திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். எப்போ? என் கடன் பணி செய்தால், என்னுடைய கடமை பணி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருந்தால் உங்களுக்கு அவன் அருளுவான். இதுதான் அடிப்படையான சைவ முறை. எல்லோருக்கும் அவன் செய்கிறான், பெருமான் உதவி செய்கிறான். ஆனால் மாணிக்கவாசகர் என்ன பண்றார்? கரங்குவிவார் உள்மகிழும் கோன், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன். வித்தியாசம் சொன்னார் இல்லையா? கரங்களை மட்டும் குவித்தால் உள்ளே மகிழ்கிறான், சிறங்குவித்தால் ஓங்குவிக்கிறான். வேறுபாடு சொன்னார் இல்லையா? சார்ந்தவர்க்கல்லால் அவன் சலமிலன், பேர் சங்கரன் இல்லையா? சார்ந்தவருக்குத்தான் இன்பங்கள் தருவான், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானார் ஞானசம்பந்தர். அப்ப என்ன அர்த்தம் என்றால், உங்களை ஆளாக கொண்டு உங்களுக்கு தேவையானவற்றை அவன் விரும்பி செய்கிறான். அதான் அடிமை. அதனால இங்க என்ன ஆயிடுச்சு? வந்தி என்ன பண்ணாங்க? நாள்தோறும் முதல்ல படைச்சுட்டாங்க, நைவேத்தியம் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு எந்த தேவையும் கிடையாது. என்றால் கணவன் இல்லை, குழந்தை இல்லை, தனியா இருக்கிறாங்க.
அவங்க என்ன தேவை இருக்கு? பெருமானை எதுவும் கேட்டது கிடையாது. எனவே என்ன பண்ண, எதுவுமே கேட்காமல் நாள்தோறும் நைவேத்தியம் படிச்சிடுறாங்க. அந்த அம்மாவுடைய பிட்டை தினந்தோறும் சாப்பிட்றாரு பெருமான். அப்ப என்ன ஆகுறது? நாள்தோறும் பிட்டை சாப்பிட்றமே, இந்த அம்மா ஒண்ணுமே கேட்கலையே என்றுதான் அந்த அம்மாவை ஆட்கொள்வதற்காகவே வருகிறான் பெருமான். வந்து என்ன செய்யறான்? பிறம்படிப்படுகிறான். பிட்டுக்கு மண் சுமந்த அந்த அம்மா அந்த அன்புக்கு பிறம்படிப்படுகிறான். குமரகுருபர் அழகா பாடுறார். அரும்பிட்டு பச்சிலையிட்டு ஆட்கொள்ளும் அன்னை அவள் தரும்பிட்டு பிட்டு உகந்தாய் தலையன்பில் கட்டுண்டேன். அரும்போடு பச்சிலையிட்டு ஆட்கொள்வோம் நாமெல்லாம். பெருமானை வழிபடும் பொழுது அரும்பிட்டு பச்சிலையிட்டு நாம் ஆட்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? பிட்டு தரும் பிட்டுன்னு. அன்னை அவள் தரும் பிட்டு, அம்மா மாதிரினார். இங்க கூட அம்மான்னு சொல்ல போற. அன்னை அவள் தரும்பிட்டு பிட்டு உகந்தாள். அதை பிட்டு சாப்பிட்டையப்பா, எப்படி தலையன்பில் கட்டுண்டேன். பேரன்பு அல்லவா அந்த அம்மாவுடைய அன்பு என்று சொன்னார். அதுதான் இங்க சொல்றார். பிட்டுக்கு மண் சுமந்ததற்காக கூலியாளாக வருகிறார் என்று பார்க்கிறோம். 15 பாட்டு நாம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 16வது பாட்டு பார்க்கணும். அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கசைத்து விடுத்தொண்டர் குழு கடந்து இண்டை நகர் சுமை அடைமேல் கூடை கவிழ்த்து எழுக்கடந்து திசை கடந்திட்டு இணை கடந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கிய வாய் மண்தொடு தின் படையேந்தினார். எப்படி தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார் என்றால், அழுக்கடைந்த பழந்துணியினர். என கூலியாள் இல்லையா? கூலியாளா இருக்கிறதுனால முதல்ல அழுக்கா துணி இருக்கணும்னு அடியாளை பற்றி சொல்ற பொழுது, அப்பர் போன்றவெல்லாம் சொல்ற பொழுது சேக்கிழார் எப்படி பாடுறார்? சிந்தை இடையரா அன்பும் திருவேணி தன்னில் அசைவும் சொல்லிட்டு கந்தை மிகையாம் கருத்தும். கந்தை மிகையாம் கருத்தும் என்றால், கந்தை என்றால் முழங்கால் அளவு ஆடை. நான் சொல்லியிருக்கேன், கந்தலாடை வேறு கந்தையாடை வேறு. பழமொழி கந்தையானாலும் கசக்கி கட்டுதான், கந்தலானாலும் கிடையாதுங்க. கந்தலானாலும் நீங்க வச்சுட்டாங்க, கந்தல் கிடையாது. கந்தல்றது கிழிஞ்சு போன ஆடை, அது அல்ல. கந்தை என்றால் துறவிகள் முழங்கால் அளவு கட்டுகின்ற ஆடை. அது கந்தையானாலும் கசக்கி கட்டு. துறவையா இருந்தாலும் கூட தூயதா இருக்கணும், அழுக்கா இருக்கக்கூடாது என்றுதான் கந்தையானாலும் கசக்கி கட்டுனாங்க. கந்தலானாலும் கிடையாது. கந்தலாடை வேறு கந்தையாடை வேறு. அதுவே மிகையினராம் அப்ப இருக்கு. கந்தை மிகையாம் கருத்தும் என்றால் அது கூட வேண்டாம், மானத்திற்காக கட்டிட்டு இருக்கும். எனவே துறவைகள் அப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் பற்று நீங்கள்காக சேக்கிழார் சொல்லுகிறார். எனவே கூலியாக வருகின்ற நம்முடைய பெருமான் எப்படி வரார்? அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கு அசைத்து. சுந்தர் எப்படி பாடுறார்? பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கு அசைத்து. அரைக்குன்னா அரைனா இடுப்புன்னு அர்த்தம், அசைத்து என்றால் கட்டின்னு அர்த்தம். இடுப்பிலே புலித்தோலை கட்டுகின்ற பெருமான், அவ்வளவு பெரிய ஆள் அவரு. இப்ப என்ன பண்றாருங்க? அழுக்கான துணியை கட்டிட்டு வராராம். ஏன்னா வேஷம் போடணும் இல்லையா? வேடம் போடுறார் ஞானசம்பந்த பெருமான். பல பல வேடமாகும் பரணாரி பாகன்னர். பல பல வேடமாகும் எத்தனையோ வேடம் போடுறான் பெருமான். பல பல வேடமாகும் பரன் நாரி பாகன் என்று பசுபேரும் எங்கள் பருமன் என்று சொன்னார். அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கசைத்தார். அப்புறம் விடுத்தொண்டர், தொண்டர்கள் எல்லாம் பெருமானுக்கு இண்டை சாத்துகிறார்கள். இண்டை என்றால் தலைமாலை. விடுத்தொண்டர் குழுக்கள்னர். குழுக்கள் தந்தன்னு இருக்கணும் பாட்டுல. என்ன பாட்டு தப்பு இருக்குது. விடுத்தொண்டர் குழு கடந்தன்னு இருக்கு இல்லையா? கடந்துன்னு இருக்கு பாட்டு. குழுக்கள் தந்தன்னு இருக்கணும். குழுக்கள் தந்த இண்டை நகர். மான்மிடியுடைய பாட்டுல பாருங்க, சரியா இருக்கா பாருங்க. குழு கடந்துன்னு இருக்குது, தப்பா இருக்கு என்னுடைய பாட்டுல. குழுக்கடந்த டா இருக்கணும் 2வது வரியில. குழுக்கடந்த
என்றால் குழுக்கள் தந்தன்னு பிரிக்கணும். குழுக்கள் தந்த இண்டை, அதாவது அன்பர்களெல்லாம் தலையிலே சூடுகின்ற இண்டை மாலை, அதற்கு நிகராக சுமையனா என்ன பண்ணாரா, சும்மாடு கட்டிட்டார். தலையிலே சும்மாடு வச்சுட்டாராம். ஏன்னா கூடை கருத்துக்கிட்டு வரணும் இல்லையா. எனவே இண்டை நிகர் சுமை அடை சும்மாடு, அந்த சுமை அடை வைத்து அதன் மேல் சும்மாட்டின் மேலே கூடை கவிழ்த்தார். மண்ணை எடுக்கின்ற கூடை கவிழ்த்தார். தலையில இண்டை மாலை இருக்கணும், அதை எடுத்துட்டார். சும்மாடு வைத்துட்டார், அது மேல கூடை கவிழ்த்தார். கூடை கவிழ்த்து எழுக்கடந்து திசை கடந்திட்டு இணை கடந்த திருத்தோள். எப்படிப்பட்ட திருத்தோள் என்றால் அந்த எழுக்கடந்து, எழுக்கடந்து என்றால் எழுன துணைன்னு அர்த்தம். எல்லா பக்கத்திலும் எல்லா திசைகளிலும் இருக்கின்ற பறந்திருக்கிற வியாபகம் பெருமான் எல்லா திசையிலும் இருக்கிறான், வியாபகமாக இருக்கிறான் என்பதுதான் எழுக்கடந்து திசை கடந்தனர். துணையை வென்று எல்லா திசையிலும் இருக்கின்ற தோள். ஊமையை கடந்த, இணை கடந்த என்றால் ஒப்பில்லாதன்னு அர்த்தம். திசை கடந்தது அவருடைய திருத்தோல். எப்படிப்பட்ட தோல்? என் தோல் வீசி நின்றாடும் பிரான் என்று பாடுறாங்க இல்லையா. அந்த 8 தோளும் திசை கடந்தது என்றால் வியாபகம் அர்த்தம். உங்களுக்கு சொல்லியிருக்கிற மறுபடியும் நினைவுபடுத்துறேன். பெருமானுக்கு திகம்பரன் என்ற ஒரு சொல் உண்டு. திகம்பரன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், நேரடியாக அர்த்தம் என்ன என்றால், அம்பரம் என்றால் ஆடை, திக்கு என்றால் திசை, திசையே ஆடையாக உடையவன். திசையே ஆடையாக உடையவனா என்ன அர்த்தம்? வியாபகம் அர்த்தம். நம்முடைய பெருமானை திகம்பரன் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? வியாபக பொருளாக இருக்கிறான் பெருமான் என்று அர்த்தம். ஆனால் சமணர்களை திகம்பரன் சொல்வாங்க, சமணர்களை திகம்பரன் சொல்வாங்க. அதுக்கு வியாபகம் அர்த்தம் கிடையாது, ஆடையற்றவர்கள் அர்த்தம். அம்பரம் என்றால் அங்க ஆடையின் அர்த்தம். அம்பரம் என்றால் ஆகாயம் என்று அர்த்தம். அம்பரம் என்றால் ஆடை என்று அர்த்தம். சமணர்களுக்கு சொல்ற பொழுது திசையே ஆடை என்று சொன்னால் அவங்க ஆடை அற்றவர்கள் அர்த்தம். பெருமானுக்கு சொல்ற பொழுது அம்பரம் என்றால் ஆகாயம் என்றால் வியாபகம் அர்த்தம். எனவே திசை கடந்தான் என்றால் வியாபகமாக இருக்கிறான் பெருமான். இணை கடந்து என்று சொன்னால், இணை கடந்து என்று சொன்னால் ஒப்புமை இல்லாதவன். பெருமானுடைய தோளுக்கு ஒப்புமை கிடையாது. என் தோல் வீசி நின்றாடும் பிரான் என்று பாடுறான். அப்படிப்பட்ட திருத்தோள் மேல் மழுக்கடைந்து, மழுக்கடைந்து விளங்கிய வாய், அதாவது கூலியாள்கள் அந்த மண்வெட்டி கொண்டு வரவு பார்த்தா மண்ணை வெட்டி வெட்டி போட்டு அந்த கூர்வை மழுங்கி போயிருக்கும். மழுங்கி போயிருக்கின்ற மண்வெட்டின்னு அதுதான் எடுத்து வர. நெடுநாட்கள் ஒரு கூலி செய்யற மாதிரி, வேலை செய்யற மாதிரி புதிய மண்வெட்டி கொண்டு வரல. ரொம்ப நாளா இந்த மண்ணை வெட்டிட்டு இருக்கா மாதிரி ஒரு அந்த வேஷம் போடணும். அதுக்காக மழுக்கடைந்துன்னு வருது. அந்த மழுக்கடைந்த இக்குறது இங்குன்னு வச்சுக்கணும், மழுங்குன்னு வச்சுக்கணும். மழுங்கு அடைந்துன்னு அர்த்தம், மழுங்கி போயின்னு அர்த்தம். மழுங்கி போகின்ற வாய், அந்த அந்த பிளேடுன்றாங்க இல்லையா, மண்வெட்டி, அது மழுங்கி கிடக்குதான். அதை மண் தொடுகின்ற என்ன, மண்ணை வெட்டுகின்ற. தொடுதல் என்றால் தோண்டுதல் அர்த்தம். கிணறு தொட்டார்னா கிணறு தோண்டினார்னு அர்த்தம். எனவே மண்ணை தொட்டார் என்றால் மண்ணை வெட்டினார் அர்த்தம். மண் தொடும் தின்படை ஏந்தினார், கையில மண்வெட்டி எடுத்துட்டு வர்றார். அப்ப என்ன வேஷம்? புலித்தோலை அரைக்க சித்தவர் அழுக்கடைந்த கந்தை கட்டிட்டார். அடியால் கொடுத்த இண்டை, தலையில இண்டை இருக்கும், இண்டை மாலை, அதை எடுத்துட்டார். எடுத்து சும்மாடு வச்சுக்கிட்டார். அதுக்கு மேல கூடையை கவுத்துட்டார். தோல் மேலே மழுங்கி கிடக்கின்ற மண்வெட்டி, அதை எடுத்துக்கொண்டு வருகிறான். தின்படை ஏந்தி வருகிறான். திடங்காதல் கொண்டு அறவோர் திருவேள்வி தரும் அமுதும், இடங்காவல் கொண்டு உறைவாள் அறுத்து அறுத்து அமுதும் இனிதுண்டும்,
அடங்காத பசியினர் போல் அன்னை முலை பால் இருந்து மடங்காத பெருவேட்கை மகவு போல் புறப்பட்டார். ஒரு குழந்தை தாயினுடைய பாலை எப்படி விரும்புமோ அதுபோல் பெருமான் வந்தியனுடைய பிட்டை விரும்பினார். அப்ப அந்த அம்மாவை தாய் போல எண்ணுகிறார். தாய் அன்புன்ற அதான் இங்க சொல்ல போறாங்க. என்றால் பெருமானுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. இந்த அம்மாவை தான் வந்தியத்தான் தாயேன்னு சொல்றார். எப்படி காரைக்கால் அம்மா யாரு அம்மையேன்னார் இல்லையா, அதே போல இங்க தாயேன்ற சொல்ல போறார் பின்னால். அறவோர், அறவோர் என்றால் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் அவள் வேள்வி இழக்கிறார்கள். திடங்காதல் கொண்டு அறவோர் திருவேள்வி தரும் அமுதுன்னார். திருவேள்வி என்று சொன்னதுனாலே சிறந்த வேள்வி. ஏனென்றால் வேள்வி செய்வது பல தெய்வங்களுக்கு உரியது. இந்திரனுக்கு செய்யலாம், பிரம்மனுக்கு செய்யலாம், வருடனுக்கு செய்யலாம், பல தெய்வங்களுக்கு செய்யலாம். அதெல்லாம் வேள்வி. ஆனால் திருவேள்வி என்றால் அது சிவபெருமானுக்கு மட்டும் செய்வது, அது சிவவேள்வி. அதனால்தான் திருவேள்வி என்றார். அப்ப அறவோர் யார் என்றால் சிவனை வழிபடுகின்ற முனிவர்கள். சிவனை வழிபடுகின்ற முனிவர்கள் எல்லாம் பெருமான் நோக்கி வேள்வி செய்து அமுது படைக்கிறார்கள். வேள்வியிலே அவிசிடுவார்கள், அவிசொறிவார்கள். அரை பெருமான் சாப்பிட, அதான் அவருக்கு உணவு. திடங்காதல் கொண்டு அறவோர் திருவேள்வி தரும் அமுதும் அதுவும். அப்புறம் இடம் காவல் கொண்டு உறைவாள் அறுத்தவுதும். உமையம்மை சாப்பாடு போடுவாங்க இல்லையா, உமையம்மை 32 அறங்களை வளர்த்தவங்க இல்லையா. எனவே இடம் காவல் என்றால் இடப்பக்கம், இடப்பக்கமாக காவல் கொண்டிருக்கின்ற உமையம்மை. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அறுத்துகின்ற அமுதும் நாள்தோறும் சாப்பிடுற சாப்பாடு, மனைவி கொடுக்கிற சாப்பாடு இனிது உண்டும். நயமா சொல்றார், நன்றாக உண்டும். அடங்காத பசி, ஏதோ பெருமானுக்கு நிறைய பசி போலும், அந்த அடங்காத பசியை தீர்த்துக் கொள்வதற்காகவும் வருவது போல அன்னை முளைப்பால் இருந்த மடங்கார பெருவேட்க மகு போல தாயினுடைய பால் சாப்பிடுவதற்காக குழந்தை விரும்புது இல்லையா, அந்த ஆசைப்பட்டு அந்த பேரவாவோடு வருகின்ற குழந்தை போல மகவு போல் புறப்பட்டார். இந்த வேஷத்தோடு மதுரைக்கு வருகிறார். அவர் ஏற்கனவே முனிவர்களெல்லாம் கொடுத்த அமுதம் உண்டு, உமையம்மை கொடுத்த அமுதம் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு பசி அடங்காதது போல வந்தியை நோக்கி வருகிறார். அந்த அம்மா கொடுக்கிற பிட்டை சாப்பிட போறார். அதுக்காக வராராம். பாருங்க, பதினெட்டாவது பாட்டு. ஆளுமறை சிறமுடியார் அடிக்கமலம் நிலம் சூட கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ என்று என்று ஓலமறை திருமொழி போல் உரை பரப்பி கழுள் கண்ணீர் வேலையிடப் படிந்து அயர்வாள் வீதியிடத்து அணைகின்றார். எப்படி வராராம், இது எல்லாரும் சொல்லுவாங்க. கூலி கொடுத்து வேலை கொள்வீங்களான்னு கேட்கிறாராம். எப்படி பெருமான் எப்ப அருள் புரிவான், முதல்ல கூலி வாங்கிக்குவான் என்றால் என்ன அர்த்தம், நம்மகிட்ட வழிபாடு, நம்மிடத்துல அன்பை வாங்கி கொண்ட பின்னால் தான் அருள் புரிகிறான். வழிபாட்டிலே நமக்கு அன்பு தானே முக்கியம். அப்ப நாம எல்லாம் அவனுக்கு உபச்சாரங்கள் செய்கிறோம், சோடசோபச்சாரங்கள் செய்து அதற்கு பின்னால் அருள்றான் இல்லையா. அதுபோல இங்க என்ன பண்ணார், எனக்கு கூலி யாரு கொடுக்கறாங்க, அப்புறம் தான் வேலை. கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ, எனக்கு கூலி கொடுத்து நான் கேட்கிற கூலி கொடுத்து வேலை வாங்குறவங்க இருக்காங்களா. உண்மையில வேலைக்காரனா என்ன பண்ணுவான், ஐயா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கய்யா, ஏதோ போட்டு கொடுங்க கூலி, அப்படிதான் சொல்லுவான். இவர் முதல்ல கூலியை சொல்றார். கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோன்னார். ஆளுமறை சிறமுடியார் அடிக்கமலம் வேத உச்சியினுடைய திருவடி என்றார். வேதாந்தத்தினுடைய பொருளாக இருக்கின்ற திருவடி. மறைச்சிரம் என்றால் மறையினுடைய தலையின் அர்த்தம், முடியின் அர்த்தம். மறைமுடி என்றால் வேதத்தினுடைய முடி வந்து வேதாந்தம். அதெல்லாம் அடிக்கமலம், பெருமானுடைய திருவடி. அந்த திருவடிகளை போய் வேதாந்தம் வேதங்கள் எல்லாம் முழங்குகின்றன.
அப்படி திருவடி தாமரை, அப்படிப்பட்ட திருவடி தாமரை அது நிலம் சூடும்படியாக நிலமகள் தரிக்கிறாய். நிலம் சூட ஒரு நயம். தண்ணீர் தாமரை என்றால் தண்ணீர் தான் இருக்கணும். அடிக்கமலம் என்றார். கமல்னா தாமரை. தாமரை தண்ணீர் தான் இருக்கணும். ஆனால் இங்க அப்படி இல்லை. மாணிக்க வாசகர் நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டினார். அப்படிப்பட்ட பெருமான் மறையெல்லாம் ஓதுகின்ற, மறையெல்லாம் தேடுகின்ற, தேவரெல்லாம் எட்ட முடியாத, அடிமுடி தேடியும் கூட பார்க்க முடியாத அந்த பாதத்தை நிலத்திலே வைத்துக் கொண்டு என்னை ஆண்டு கொள்கிறான் பெருமான். நிலந்தன் மேல் வந்து அருளி நீழ்கடல்கள் காட்டினான்னு பாடுறான் இல்லையா? அதுபோல இங்கே தாமரை என்று சொன்னால் அது தண்ணீர் இருக்கணும். ஆனா பெருமானுடைய தாமரை போல் இருக்கிற திருவடி இப்ப நிலத்தில் இருக்குதுன்னா, நிலத்திலே இருக்கிற புத்த தாமரை. ஆளுமறை சிறமுடியார் அடிக்கமலம் நிலம் சூட நிலமகள் சூடினாள். கூலி கொடுத்து என் வேலை கொள்வாருண்டோ என்று என்று பல இடங்களில் கேட்கிறார். ஓலம் மறை திருமொழி போல் பெருமான் வேதத்தை ஓதுறவன், எத்தனையோ உயர்ந்த வேதங்களையும் ஆகமங்களையும் செய்தவன். வேதாகமங்களை சொன்னவன் இப்ப என்ன பண்றான்? மறை திருமொழி போல் கூலி கொடுத்து ஆட்கொள்வர் இருக்கிறீங்களா என்று மறைமொழி போல் கேட்டானா. உரை பரப்பினார். யார்கிட்ட? கலுழ் கண்ணீர் வேலையிட படிந்து அயர்வாள் வீதி இடத்து. கலுழ் கண்ணீர் வருது. கலுழ்தல் என்ற ஒரு வார்த்தை உண்டுங்க தமிழ்ல. கலுழ்தல் என்றால் கண்கள்ல கண்ணீர் ததும்பி நிற்றல், அதுதான் கலுழ்தல். சோகத்தினாலே வெளியில சொல்ல முடியல. யாரிடத்தே தன்னுடைய குறையை சொல்வது? வந்தி. கூலியால் கிடைக்கல. மன்னன் ஆணை, மன்னன் வந்து தண்டிப்பான். எனவே யாரிடத்துல சொல்றது என்று தெரியாமல் கலுழ் கண்ணீர் என்றால் கண்கள்ல கண்ணீர் ததும்பி நிற்குதான். வேலையிட படைந்தவர் போல் அப்படி கண்ணீர் ததும்பி அதுவே பெருகி கடல் போல பெருகி ஆறாக போகின்ற அப்படிப்பட்ட வந்தி. வேலையிட வேலைனா கடல் அர்த்தம். கண்ணீர் கடல் அதை துன்புறுகின்றாள் அயர்வாள். அந்த வீதி இடத்து அணைகின்றார். அந்த அம்மா இருக்கிற வீதி பக்கம் வரார். மதுரை பக்கத்துல வந்தி தேவி இருக்கிறாங்களே அந்த அம்மா, அந்த பக்கத்துல வருகிறார். எவ்வளவு பெரிய புண்ணியம் அந்த அம்மா செய்திருக்கிறாங்க. ஒண்ணும் பண்ணல, வெறும் பிட்டு தானே. குமரகுரு சொன்னது போல தரும்பிட்டு பிட்டு வந்தார் என்று சொன்னார் இல்லையா? பிட்டு நேர்பட மண் சுமந்துன்னு சொன்னார் இல்லையா? அங்கே அப்படி வருகிறாராம். வேதமுடையனுடைய திருவடி தாமரை நிலத்திலே படும்படியாக, நிலமகள் சூடும்படியாக கூலி கொடுத்து வேலை கொள்வாருண்டோ என்று மறை ஓதுவது போல சொல்லிக் கொண்டு வருகிறார். அழுத கண்ணீரோடு அயர்ந்திருக்கின்ற வந்தியனுடைய வீடு இருக்கிற வீதி பக்கம் வருகிறார். அடுத்த பாடல். தந்தை தாய் பிறர் இன்றி தனிக்கூலி மைந்தனார் வாய்மலரும் குரல் கேட்டு வந்தியும் தன் சிந்தை ஆகுலம் இழந்து நல்கூர்ந்தார் செல்வமகத் தந்தபோது எழு மகிழ்ச்சி தலை கொள்ள புறம்போந்தார். இந்த பாட்டு ஒரு முக்கியமான ஒன்று சொல்றார். தந்தை தாய் பிறரின்றி வருகின்ற தனிக்கூலி மைந்தர் நம்முடைய பெருமான். அவருக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. தந்தை தாய் பிறர் இன்னும் யாரும் கிடையாது. தந்தை தாய் மட்டுமல்ல, இன்னும் யாராவது உறவு இருக்காங்கன்னா அவருக்கு. அவர் யாரு உறவு இருக்காங்க? மார்கழி மாதம் திருவம்பாயில சொல்றார் இல்லையா? ஆறுற்றார் ஆரையலார். பெருமானுக்கு ஏதவன் பேர், ஏதவன் ஊர், யார் உற்றார், யார் அயலார். பெருமானுக்கு உற்றார் இல்லைன்னு தானே பாடுறோம், தந்தை தாய் இல்லைன்னு தானே பாடுறோம். ஆனால் திருமுறையாசிரியர் எப்படி பாடுறாங்க? அம்மையே அப்பா, நீ அப்பா எனக்கு, நீ எனக்கு அம்மா என்று பாடுறாங்க. அதனால அப்பர் பெருமான் என்ன பண்ணார்? நமக்கெல்லாம் கூட தந்தை தாய் மகன் மகள் தாரம் இன்னும் உறவினர் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் எப்ப இருக்கிறாங்க? வாழுகிற பொழுது இருக்கிறாங்க. நன்றாக வசதியாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கூட வரவில் இருந்தா கூட வரமாட்டான். வசதியா இருக்கிற பொழுது பல உறவு சேருது. ஆனால் உற்றார் யார் உளரோ
உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லாள்னர். குற்றாலத்தில் இருக்கிற கூத்தன் இருக்கிறானே அவன் தான் நமக்கு உற்றார். எனவே பெருமானுக்கு உற்றார் இல்லை என்று சொன்னாலும், உபச்சாரமாக சொன்னாலும், நாமெல்லாம் அவனுக்கு உற்றார், அடியார்கள் எல்லாம் அவனுக்கு உற்றார், நமக்கு அவன் உற்றார். எனவே உற்றார் யாருளரோ என்று பாடினார். ஆனால் தந்தை தாய் பிறரின்றி வருகின்ற தனிக்கூலி மைந்தனார் வாய் மலரும் குரல் கேட்டார். அந்தமா எதிர்பார்க்கிறாங்க, யாருமே கூலியால் கிடைக்கலையேன்னு வருந்துற பொழுது கூலி கொடுத்து ஆட்கொள்கிறார்களா என்று கேட்கிறார். கூலி கொடு அந்த வார்த்தை ரொம்ப காதல் போய்ன்றதா, ரொம்ப மகிழ்ச்சி அந்த அம்மாவுக்கு. வந்தியும் தன் சிந்தை ஆகுலம் இழந்தார். ஆகுலம் என்றால் துன்பம் அர்த்தம். மனக்கவலை நீங்கியது, சிந்தாகுலம் சொல்வாங்க. சிந்தையாகுலம் பாட்டுல சொல்றார். சிந்தாகுலம் மனசிலே இருக்கின்ற துன்பத்தை நீக்கினார். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறாருங்க, முக்கியமான வார்த்தை. நல்கூர்ந்தார் செல்வ மக தந்த போது. நல்கூர்ந்தார் என்றால் இல்லாதவன் அர்த்தம் பொதுவா. நல்குறவு என்றால் வறுமைன்னு அர்த்தம். நீங்க வறுமை என்ற சொல்லு பார்த்தீங்கன்னா செல்வம் இல்லாதது மட்டுமல்ல, பொருள் இல்லாதது மட்டுமல்ல வறுமை அல்ல. அறிவில்லாததும் வறுமை, அன்பில்லாததும் வறுமை, மற்ற பேர் இல்லாததும் வறுமை. நீங்க நல்கூர்ந்தார் என்று சொன்னால் செல்வம் மட்டும் இல்லாத அல்ல, வாழ்க்கையிலே பெற வேண்டிய பேர்கள் எதுவும் இல்லை என்றால், புகழ் இல்லை என்றால், 16 பேர் சொல்றோம் இல்லையா, புகழ் இல்லை என்றால், வலிமை இல்லை என்றால், வெற்றி இல்லை என்றால் சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் வறுமை. இங்க என்ன சொல்றார், வந்திக்கு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அது பெரிய வறுமை. மக்கட்பேர் இல்லை என்றால் வாழ்க்கையில சிலர் பார்க்கிறோம் இல்லையா, ரொம்ப வருந்துறாங்க இல்லையா, பெருமானவர்களுக்கு பிள்ளை பேர் தரல, ரொம்ப வருந்துறாங்க இல்லையா, அது ஒரு பேர் அல்லவா. புறநானூற்றுல ஒரு பாண்டிய மன்னன் பாடுறான். அந்த பாட்டை பார்க்கிற பொழுது அந்த பாண்டிய மன்னனுக்கு குழந்தை இல்லைன்னு தெரியுது. குழந்தை இல்லை பாடுறான். அது அப்படி வெளிப்படையா பாடல. என்ன சொல்றான், எவ்வளவு செல்வம் இருந்தால் என்ன, எவ்வளவு செல்வம் எனக்கு இருக்குதுன்றான். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இவ்வளவு செல்வம் எனக்கு இருக்கிறது, எதுக்கு பயன்றார். இவ்வளவு செல்வம் எனக்கு இருந்தாலும் என்ன பயன், இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மாக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. ஒரு குழந்தை இல்லை என்று சொன்னால் எவ்வளவு செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம். ஏனதான் மக்கள் பேருன்னார் வள்ளுவர். அது ஒரு பெரிய செல்வம். அது ஆனா இங்க சொல்றார், எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மக்கட்பேர் இல்லாத பொழுது வறுமைதான். அந்த வறுமை நீங்குகிறதுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். எடுத்துக்காட்டார் உரையாசிரியர் கலித்தொகையில, நல்கூர்ந்தார் செல்வ மகள், நல்கூர்ந்தார் செல்வ மகள்னு எடுத்துக்காட்டுறார். அது என்ன அர்த்தம் என்றால், குழந்தை பெறாத பொழுது வறுமையில இருந்தார்கள், குழந்தை பிறந்தவுடனே செல்வத்திற்கு வந்தார்கள். அவங்க செல்வமா இருக்கலாம், பொருட்செல்வத்தில உயர்ந்திருக்கலாம் அரசனை போல, ஆனால் குழந்தை இல்லை என்றால் வறுமையுடையவர்கள் தான். நல்கூர்ந்தார் செல்வ மகள் என்று சொல்றார். அவ பிள்ளை இல்லை என்றால் அது ஒரு வறுமை. அந்த வறுமையிலே வாடியவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் செல்வம் வந்தது போல. அது போல இங்க வந்தி என்ன பண்ணா, அன்னைக்கு நான் சொன்ன போன வகுப்புல, வந்தி என்ற சொல்லுக்கு மலடின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வந்தி என்றால் மலடி. நான் இன்னொரு அர்த்தம் சொன்னேன், வந்தி என்றால் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம், எப்பொழுதுமே பெருமானை வந்தித்துக் கொண்டிருப்பார்கள், எனவே வந்தின்னு சொல்லலாம். அப்ப மலடின்னு வந்தினா மலடின்னு இருக்கு இல்லையா, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்ப குழந்தை இல்லாமல் ஒரு ஆள் இல்லாமல் இருக்கிற பொழுது பெருமான் ஆளாக வருகிறார் என்றால், நல்கூர்ந்தார் செல்வ மகத் தந்த போது எழு மகிழ்ச்சி போல், குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதுபோல
அந்த அம்மா மகிழ்கிறார்கள். தலை கொள்ள புறம் போந்தாள். வேகமா ஓடியாந்தான், வெளியில ஓடியாந்தான். யாரோ கூலி கூலின்னு வராப்பா, போய் பிடிக்கணும் அல்லவா என்று புறம் போந்தாள். வேகமாக வெளியே வராங்க. அன்னை என தன்பால் இன்னருள் சுரந்து வரு காலை தன்னை அடைத்து எனக்கு அளந்த கரை அடைத்து தருவாயோ என்ன இசைத்தனலாக அடைக்கின்றேன். எனக்கு அன்னை பின்னை அதற்கு இடும் கூலி யாது என்றார். அந்த உரையாடல் என்ன அழகா இருக்கு பாருங்க. எப்படி வருகிறாராம் பெருமான்? அன்னை என தன்பால், அம்மா மாதிரி வராராம். ஏனால் ஒரு தாயினுடைய துன்பத்தை போக்கணும். எல்லா ஆன்மாக்களுக்கும் அவர் தானே தாய், பெருமான் தானே தாய். எனவே அன்னை என தன்பால் இன்னருள் சுரந்து வரு காளை, ரொம்ப காளை பருவத்தோடு வரார். ஏன்னா மண்ணை வெட்டி போடணும் இல்லையா, எனவே நல்ல காளையோட வரார். இளைஞரா வரார் பெருமான். இளைஞர் என்பதற்குத்தான் காளையார் கோயில், அங்க காளையாக பாடுறாலே சுந்தர பெருமான். இன்னைக்கு காளையார் கோயில் நம்ம அதை சொல்லுகிறோம். சுந்தர தான் அங்க பாடுறார். காணப்பேரையில் என்று பெயரது பழைய வரலாற்றில் காணப்பேரையில். அது இன்னைக்கு காளையார் கோயில் இருக்குது. அந்த காளையார் கோயில் என்பது சுந்தரருடைய காலத்திலே மாறி இருக்குது. எனவேதான் காளைன்னு பாடுறார். அங்கே இருக்கிற காளையார் கோயில் இருக்கிற காளைன்னு. அதுபோல இங்கே அன்னை என தன்பால் இன்னருள் சுரந்து வரு காளை தன்னை அழைத்து கூப்பிடுறார். ஐயாங்க ஐயா என்று கூப்பிடுறார். அந்த அம்மா கூப்பிடுறாங்க. எனக்கு அளந்த கரை அடைத்து தருவாயா, எனக்கு என்னுடைய பங்கு ஒன்று இருக்குது, அந்த கரையை அடைக்கணும், எனக்கு ஆள் இல்லை, என்னாலும் முடியாது, அடைத்து தருவாயா என்ன இசைத்தனள் என்று கேட்டாங்க. உடனே என்ன சொல்ல? அடைக்கின்றேன். முதல் வார்த்தை. கவலைப்படாதீங்க, அடைக்கின்றேன், நான் இருக்கிறேன், அடைக்கிறேன். அது என்னென்ன நயம் என்னன்னா, அடைக்கிறேன்னு தானே சொன்னாரு. அவர் அடைச்சாரா? அவர் எங்க அடைச்சாரு? சும்மா அடைக்கிறேன்னு சொல்லிட்டார். பெருமான் அங்க போய் என்ன கூத்து பண்ண போறார்? பின்னால் அழகா பாடுறார் பரஞ்சோதிய. என்ன மாதிரி கூத்து பாடுறார்? தானும் வேலை செய்யாம, வேலை செய்யணும் வேலை செய்ய விடாம வம்பு பண்ண போறார். அடைக்கிறேன்னாராம். ஏன்னா வேலைக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கவலைப்படாதீங்க, 2 நாள் முடிச்சிடலாம், நம்பிக்கையா பேசுவாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படித்தானுங்க வேலையாளை வச்சா. அதான் பாரதியார் சொன்னார், வேலையாளை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, அவன் வச்சுட்டா ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் பொய் சொல்றான், தாயாதியாரோடு தனியே பேசுறான். ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானைகளே தேலிருந்து பல்லால் கடித்தது என்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்தது என்பார். இப்படிலாம் பொய் சொல்றான். ஓயாமல் பொய் உரைப்பார், ஒன்றுரைக்க ஒன்று செய்வார், தாயாதியாரோடு தனியிடத்தே பேசிடுவார். இதெல்லாம் பண்றான். என்ன சொல்றாரு பாரதியார்? சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர். இந்த கூலியால் வரானே வேலைக்காரன், அவனால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர் சொல்லிட்டு என்ன சொல்றார்? சேவகர் இல்லாவிடிலோ செய்க நடப்பது இல்லையே. அந்த ஆள் கூலியாள் இல்லைன்னா என்ன பண்றது? வீட்டுல வேலைக்காரி வரலன்னா வேலை நடக்கலையே, அப்படிதான் இருப்பாங்க. என்ன பண்றது? அவங்களோட இருந்து மாரடிக்கணும் சொல்றோம் இல்லையா? இந்த கூலிக்கு மாரடிப்பது போல அடிக்கணும். அது போல நன்றாக செய்துடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையோடு பேசுவாங்க வேலைக்காரங்க. அது போல பேசுறாராம். அடைக்கின்றேன், அடைப்பாயோன்னு கேட்டாங்க, கரையடைச்சி தருவாயான்னு கேட்டாங்க. அடைக்கின்றேன்னு முதல்ல சொல்லிட்டார். சொல்லிட்டு விட எனக்கு அன்னை அம்மா பின்னை அதற்கு இடும் கூலி யாது? அடைச்சிடுறேன், எனக்கு என்ன கூலி தருவேன்? அன்னை பின்னை அதற்கு இடும் கூலி யாது என்றார். என்னன்னு கேட்ட உடனே பெருமுதியாள்னா வயசானவங்க பாவம், பெரிய அம்மா. அந்த அம்மா என்ன பண்றது? அன்னைன்னு அம்மான்னு கூப்பிடுறார். அன்னை என்றால் கூப்பிடுற, எனக்கு அன்னைன்னா அம்மான்னு கூப்பிடுறார். காரைக்கால் அம்மையார் அம்மையன்னு கூப்பிட்டது போல, அம்மையே என்று கூப்பிட்டது போல இங்க அம்மான்ற.
எனக்கு அன்னை, பின்னை அதற்கு இடும் கூலி யாது என்றார் பெருமுதியார். என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. பிட்டிடுவேன் உனக்கு என்றாள், அதற்கு இசைந்து பெரும்பசியால் சுற்றிட நான் மிக மெலிந்தேன், சுவைப்பிட்டில் உதிர்ந்தையெல்லாம் இட்டிடுவாய், அது முந்தத் தின்று நான் இளைப்பாரி கட்டிடுவேன் நின்னுடைய கரை என்றார். கரையில்லார். கரையில்லார் என்றால் அளவு கிடையாது. அவருக்கு என்ன அளவு இருக்கு? பெருமானுக்கு என்ன அளவு? கல்வி கரையிலன்னு சொல்ற மாதிரி கற்ற கல்வியின் இனியான் அல்லவா பெரியான், நம்முடைய பெரியவன். பெருமான் கற்ற கல்வியின் இனியான்றார். கல்வியே கரையில்லாதது. கற்ற கல்வியிலும் இணையனா இருக்கின்ற பெருமானை பாடுறார். அவன் கரையில்லாதவன், எல்லையில்லாதவன் அர்த்தம். யாவகம் எல்லையில்லாத என்ற பெருமான் என்ன சொன்னார்? அண்ணம்மா பிட்டிடுவேன். அப்பா என்னால என்ன முடியும்? பிட்டு தரம்பார். நான் பிட்டு வாணிக்கு பிட்டிடுவேன் உனக்கு என்றாள், அதற்கு இசைந்தாரு. அப்படியா? ரைட், ரொம்ப மகிழ்ச்சி என்று என்ன பண்ணிருக்கணும்? சரி பிட்டுத்தான், நான் போய் நான் கூலிக்கு வேலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லணும். இதான் முதல்ல கூலி தானே கேட்டார். கூலி முதல்ல கொள்ளணும் இல்லையா? எனவே என்ன பண்ணா, பெரும் பசி, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சுட்டிடனா வயிறு சுட்டிடன. பசி என்பது நெருப்பு அல்லவா? எனவே பசி என்ற நெருப்பு சுட்டிடும்படியாக இவர் நெருப்பையே வச்சுங்கிறது, கையில வச்சுங்கிறது. பெருமான் எரியாடி, பெருமான் அங்கையில் அனலேந்தி ஆடுறவன். இவர் பசி என்ற நெருப்பு சூடுதான். பெரும் பசியால் சுட்டிட நான் மிக மெலிந்தேன். பசினால ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன். இனி என்ன பண்ணணும்? அந்த உதிராது பிட்டு வேண்டாம். இப்ப முதல்ல என்ன பண்ணு, நீ சுவைப்பிட்டில் உதிர்ந்த எல்லாம். அந்தம்மா உடனே கேட்டா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால நீ புதுசா வச்சுக்கிறதெல்லாம் வித்துரு, விற்பனைக்காக வச்சிரு, அது விட்டுரு. உதிராத புட்டெல்லாம் விற்பனைக்கு இருக்கு, அதை வச்சு அது எனக்கு வேணாம். உதிர்ந்த புட்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த உதிர்ந்த புட்டு விடுனார். முதல் சுவைப்பிட்டில் உதிர்ந்த எல்லாம் இட்டிடுவாய், அதை முதல்ல கொடு. அது முந்த தின்று, முதல்ல அதை சாப்பிட்ற. ஏன்னா பசி, எனக்கு பசி சுட்டு இருக்கிறது, சுட்டு நான் மெலிந்திருக்கிறேன். எனவே நீ சுட்டு இருக்கிற பிட்டுல உதிர்ந்த பிட்டை இட்டிடுவாய், அது முந்த தின்று. என்ன சொல்ல பாரு, அது முந்து தின்று நான் கரை அடைப்பேன்னு சொல்றோம் இல்லையா? முந்த தின்று நான் இளைப்பாரின்னர். இளைப்பாரின்னர். இது வேலை செய்ய வந்தவரா இவரு? முதல்ல எனக்கு சாப்பாடு போட்டுரு, பசிக்குது, அதை சாப்பிட்டு பிறகு கொஞ்சம் இளைப்பாருவேன். வேடிக்கையா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வேலைக்காரன் வந்தானா, என்னப்பா அவனுக்கு கூலின்னு கேட்டானா அந்த வீட்டுக்காரன், அந்த வேலைக்காரன் என்ன சொன்னா, எனக்கு கூலிலாம் ஒன்றும் வேண்டாங்க, கூலிலாம் ஒன்றும் வேண்டாம், சாப்பிட்டா கொஞ்சம் தூங்குவேன், தூங்கி எழுந்தா கொஞ்சம் சாப்பிடுவேன், இதான் நான். அப்ப அவன் எப்ப வேலை பார்க்குறது? சாப்பிட்டா தூங்குவேன், தூங்கி எழுந்தா சாப்பிடுவேன், சம்மதம்னா நான் வரேன் நானா. அப்ப என்ன அர்த்தம்? தூங்குவான் சாப்பிடுவான், சாப்பிடுவான் தூங்குவான், அதான தவிர வேலை பண்ண மாட்டான் என்று நயமா சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல பெருமா என்ன பண்ணார்? அது முந்த தின்று நான் இளைப்பாரி, ரொம்ப இளைப்பாரு, சாப்பிட்ட உடனே இளைப்பாறணும் இல்லையா? உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டுறதுனால சாப்பிட்ட உடனே நான் இளைப்பாறணும். இளைப்பாரி அப்புறம் கட்டிடுவேன், அதுக்கு பின்னால கரையை கட்டுவோமா நின்னுடைய கரையை என்றார். யார்? கரையிலார். எல்லாவற்றிலும் கரையில்லாத பெருமான். உன்னுடைய பங்குக்கு இருக்கிற கரையை நான் கட்டுவேன், கவலைப்படாது. அதற்கு முன்னால பசி இருக்குது, பசிக்கு எனக்கு உதிர்ந்த அந்த பிட்டினை கொடுப்பாய் என்று கேட்கிறார். பிட்டிடுவேன் உனக்கு என்றாள், அதற்கு இசைந்து பெரும்பசியால் சுட்டிட நான் மிக மெலிந்தேன், சுவைப்பிட்டில் உதிர்ந்த எல்லாம் இட்டிடுவாய், அது முந்தத்தின்று நான் இளைப்பாரி கட்டிடுவேன் என்னுடைய கரை என்றார். கரையிலார் பெருமான், கரையில்லார். அருளுக்கும் கரை கிடையாது, அந்த அருட்கடலுக்கு கரை கிடையாது. அதுபோல் பெருமானுடைய அருளுக்கு கரையில்லாத பெருமான். அப்படிப்பட்ட அடியவருக்கெல்லாம் அருள் செய்கின்ற பெருமான் எனக்கு பிட்டு கொடு, உதிர்ந்த பிட்டை சாப்பிட்டு இளைப்பாரி விட்டு நான் பின்னாலே கரை கட்டுகிறேன் என்று விளையாடல் செய்கிறார்.
என்று அதோடு இன்றைக்கு நாம் நிறுத்தி வைக்கலாம். 21 பாடல் நமக்கு முடிந்திருக்குது. இனி அதற்கு அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார், எப்படியெல்லாம் விளையாட்டு செய்ய போகிறார், மண் சுமந்த படலும் நிறைய இருக்குதுங்க. அவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு நம்ம அழகாக படிக்கலாம். அடுத்த இன்னைக்கு புதன், வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் மீண்டும் சந்தித்து தொடர்ந்து படிக்கலாம் என்று கூறி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். அன்பர்களுக்கு சந்தேகம் என்று இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்யலாம். எதுவும் ஐயம் இருக்காமா பெருமக்களே? சபரீஷ் ஐயா ஏதாவது சொல்றீங்களா ஐயா? திருச்சிற்றம்பலம் ஐயா. சபரீஷ் இப்பதான் வந்திருக்காரு நினைக்கிறேன். சபரீஷ் ஐயா, நான் லைன்ல தாங்க இருக்கேன். அது நீங்க பயணத்துல இருந்தீங்களோ நினைக்கிறேன். பயணத்துல இருந்தீங்களா? ஆமா ஐயா. அதாவது அது பார்த்து தெரிஞ்சுது கொஞ்சம். சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி வகுப்புக்கு வந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, என்ன அழைத்ததற்கு. சபரீஷ் எங்க சென்னையில என்ன பண்றீங்க? நான் ஒரு கம்பெனில அக்கௌண்டண்டா இருக்கேன் சார். ஓ குட் குட் குட். சொந்த ஊர் எதுங்க உங்களுக்கு? சொந்த ஊர் நமக்கு சென்னை தான் சார். ஓ சென்னையில இருங்க, பரவாயில்ல. சென்னை பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னாங்க மாணவி தான் சொன்னாங்க, பயணத்துல சந்திச்சாங்களாம் இடையில. ஆமாங்க ஐயா, கம்பெனி விஷயமா ஒரு டைம் வடலூர் போகும்போது ட்ரெயின்ல பார்த்தேங்க ஐயா. அதான் சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க. நேரடி வகுப்புல கலந்துக்கணும்னு பார்த்தேன், 2 முறை என்னால கலந்துக்க முடியல. ஓ சரி சரி சரி, பரவாயில்ல. இந்த வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க வாங்க சந்திக்கலாம். அதான் வாரத்துக்கு ஒரு 3 நாள் இருக்குது, திங்கள் புதன் வெள்ளி 3 நாள். கண்டிப்பாங்க ஐயா. வாங்க கோயிலில் வாங்க, தப்பு. ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. வணக்கம்மா, வணக்கம். சரிங்க, நிறைவு பண்ணுங்க. நிறைவு பண்ணுமா, வாழ்த்து சொல்லுமா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி அனைவருக்கும். வணக்கம், சந்திக்கலாம். விஜயமா வணக்கம், உமா வணக்கம், ஷியாம்லா வணக்கம், சபரீஷ் வணக்கம், உமாலேனா வணக்கம், வணக்கம், சுபாஷினி வணக்கமா, வணக்கம்மா, தாரகேஸ்வரி வணக்கம்மா, வணக்கம்மா, மான்வழி வணக்கம், நடராஜ் சார் வணக்கம், வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி.